ஹலோ எவ்ரிவன், நான் கலைவாணி, ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு 30 டேஸ்ல எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றது ரிலேட்டடா மே 22ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் ஒரு எக்ஸாம் பேட்டில் வந்து நம்ம எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு இருக்கோம். நானும் உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். இந்த 30 டேஸா நம்ம 3 ஃபேஸஸா வந்து பிரிச்சிருக்கோம். இந்த 3 ஃபேஸஸ்ல முதல் ஃபேஸா உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் டைம் டேபிளே கொடுத்துருக்கேன். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அந்த செக்லிஸ்ட் இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த செக்லிஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டெய்லி பேசிஸ்ல உங்களோட ஆக்டிவிட்டிஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஜேர்னில நம்ம தொடங்கி டோட்டலா 3 டேஸ் ஆகுது. வெல்கம் டு டே 3 ஆஃப் ஆபரேஷன் நெட் த 30 டே பேட்டில். இஃப் யூ பீன் ஃபீலிங் லைக் என்னடா டைமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சரிங்களா? என்ன இந்த ஜென்ரலா லைஃப்னு இல்லை, எல்லா விஷயங்களையுமே நம்ம இது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வெல்கம் டு டே 3 ஆஃப் ஆபரேஷன் நெட் த 30 டே பேட்டில். இஃப் யூ பீன் ஃபீலிங் லைக் என்னடா டைமே இல்லை, எப்படிடா படிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்லேயே ஸ்டக் ஆயிருந்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. யூ வில் நெவர் ஃபைண்ட் டைம். நம்ம தான் டைம் உருவாக்கணும். எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். பட் ஆனா அதை எப்படி நம்ம பெட்டரா யூட்டிலைஸ் பண்றோம்ன்றதுல தான் பாயிண்ட் இருக்கு. எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் பாயிண்ட் இருக்கு. சம் ஆஃப் us are working full time, many of you are teaching the whole day, கிட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு குக்கிங்கையும் பார்த்துட்டு வீட்டு டியூட்டிஸை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அது கூடயே சேர்த்து யூ ஆர் ஹோப்பிங் டு கிளியர் நெட் எக்ஸாம் இல்லையா? அண்ட் டு பி ட்ரூ, ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் வை வி ஆர் மேக்கிங் திஸ் சீரீஸ். பிகாஸ் நான் உங்களை மாதிரி தான். ஐம் நாட் டீச்சிங் யூ. இந்த இடத்துல நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் ராதர் ஐம் ஃபைட்டிங் அலாங் சைட் யூ. ஒரு ஸ்டூடெண்டா இருந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஒரு புது சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணும்போது கோ த்ரூ பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸை லான்ச் பண்ணிருக்கோம். அண்ட் லெட் மீ பி ஆல்சோ ரியல். ஐ எம் ஒர்க்கிங் இல்லையா? நானும் ஒர்க்கிங் தான். ஒரு மேனேஜ்மெண்ட் காட்ரி பொசிஷன்ல ப்ரொஃபசர் அகாடமில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், டீம், டெஸ்ட்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டில் ஐ எம் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக, இன்னைக்கு 3rd டே, ஸோ லாஸ்ட் 2 டேஸா ஐ ஹவ் மேட் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பாக்குறதுக்கு. ஏன்னா நம்ம போட்டிருக்க ஸ்கெடியூல்ல என்னன்னு போட்டிருக்கோம், 3 ஃபேஸஸா பிரிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு 10 கொஸ்டின் பேப்பர் முடிக்கணும்ன்றதானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இஃப் வி ஹவ் செட் தட் யூ வில் டூ சம்திங், இஃப் யூ ஹவ் டிசைடட் தட் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங், யூ ஹாவ் டு டூ இட். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலா குவைட் ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா முடிச்சிட்டேன். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பட் தென் த செகண்ட் டே, தட் இஸ் எஸ்டர்டே, ஐ ஹேட் டு டிராவல் ஃப்ரம் சென்னை டு மதுரை, லாங் டிராவல். ஸோ நைட்லாம் ஐயோ சாமி சரியான தூக்கமா இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் எனக்கு 2 hours லைவ் கிளாஸ் வேற இருந்துச்சு பேப்பர் 1 ரிலேட்டடா. ஸோ அதையும் பார்க்கணும், நம்ம இதையும் பார்க்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பா தேர் வில் பி ஹெசிடேஷன்ஸ். கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, கொஞ்சம் சீக்கிரம் படுத்துடலாமே அப்படின்னு தோணதான் செய்யும். பட் வி ஹவ் மேட் அ கமிட்மெண்ட், வி ஹவ் டு ஸ்டிக் டு இட். நம்ம இதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நான் படிச்ச டைம்ல ஐ யூஸ் டு ரைட் அ லாட் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். டைம் நிறைய எடுக்கும், பட் நல்லா மண்டைக்கு ஈஸியா வந்து ஏறும். பட் இப்ப டைம் வந்து பெரிய கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாவே நான் லேப்டாப் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் எதுவுமே எழுதுறது இல்ல. எழுதுனா டைம் ஆகுது. அதனால லேப்டாப்பா டிஜிட்டல் பேஸ்டா தான் நோட்ஸ் கூட வந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதனால கொஞ்சம் டைம் சேவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் டுடே ஆல்சோ ஒரு நியூ ஆக்சுவலா ட்ரை பண்ணியிருக்கேன். நியூன்னு சொல்றதை விட நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு டைம் பிளாக் ஸ்கெடியூல் மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லமா, டைம் பிளாக் ஸ்கெடியூல்னா எந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது முன்னாடி நாளே டிசைட் பண்ணி வச்சுக்கிறது. யூஸ்வலா நம்ம எல்லாருமே டு டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். லைக் இது முடிக்கணும், அதை முடிக்கணும், அதை முடிக்கணும்னு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம டு டூ லிஸ்ட்லயே 30 ஐட்டம் இருக்கும். எதை எப்ப பண்றதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இந்த டு டூ லிஸ்ட்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கான டைம் டியூரேஷனை வந்து டிவைட் பண்ணி நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சான்சஸ் வில் பி தட் நீங்க ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல 8 ஆக்டிவிட்டிஸ் ஆனது உங்களால முடிக்க முடியும். அண்ட் யூ வில் ஹேவ் தட் ப்ரெஷர். ஓகே, இதை முடிக்கணும், இதை முடிச்சாதான் அந்த கிரீன் கலர்ல மாத்த முடியும் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே டைம் சேம் தாங்க. 24 ஹவர்ஸ் தான் எல்லாருக்குமே. நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல தான் மேட்டரே இருக்கு. ஸோ என்னோட ப்ராக்ரஸ் டில் டுடே எப்படி இருக்கு அப்படின்னா, டோட்டலா 3 டேஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் வந்து 3rd டே. இன்னைக்கான ப்ரிப்பரேஷன் நான் இன்னும் வந்து பெருசா இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா எஸ்டர்டேஸ் ஐ ஹேட் டு ஃபினிஷ் இட் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டிசம்பர் 24 அண்ட் ஜூன் 24ஓட ரீநெட் எக்ஸாம் நடந்துச்சுல, ஒரு தடவை எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வச்சாங்க. அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கோ த்ரூ பண்ணிருக்கேன். இட் இஸ் டேக்கிங் a bit of extra time, பட் வாட் எவர் வி டூ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ டிசம்பர் முன்னாடி முடிச்சோம், இப்போ ஜூன் வந்து முடிச்சிருக்கிறோம். ஓகே. அண்ட் டுநைட் ஐம் பிளானிங். இன்னைக்கு டைம் பிளாக் ஸ்கெடியூல் போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சது அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சிடலாம் கேன்சல் செஷன் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் OMR பேசிஸ்ல நடந்த ஜூன் 24 செஷன் வந்து ரிலேட்டிவ்லி குவைட் ஈஸி கம்பேர்ட் டு அதர் செஷன். ஸோ அந்த ஒரு ஹோப்ல இருக்கேன், இதை ஈஸியா முடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்ல.
பட் யா லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்கேஸ் நீங்க இப்பதான் இந்த ஸ்கெடியூலை பத்தி கேள்விப்படுறீங்க அப்படின்னா, ஆபரேஷன் நெட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான செக்லிஸ்ட் நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே அதை அட்டாச் பண்றேன். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ப்ராக்ரஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டுமாரோ இன்னைக்கு எப்படி நான் டைம் பிளாக் ஸ்கெடியூல் வந்து ட்ரை பண்ணணும், அதே மாதிரி நாளைக்கு வந்து மினி ஸ்டடி செஷன்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி பாசிபிளா அப்படின்னு என்னோட சுச்சுவேஷன்ல என்னோட காட்ரேல என்னால அது பாசிபிளா அப்படின்றத வந்து நான் பார்க்கணும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு டெக்னிக்கா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணதான் நம்மளுக்கு இது செட் ஆகுதா செட் ஆகலையான்றதே தெரியும். என்னைக்குமே பெர்ஃபெக்டான ஸ்கெடியூல் எல்லாம் நம்ம முதல் நாள்லயே எல்லாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், எது நம்மளுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மினி ஸ்டடி செஷன் ஒண்ணு இல்லைங்க. பிட்வீன் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக் கிடைக்குது அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால என்ன முடியுமோ அதை படிக்கிறது, அவ்வளவுதான். ஈவன் தோ இது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னாலும் இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் அப், யூனோ. ஒன்லி இஃப் யூ டூ ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா கூட அதுவே வந்து 5 நிமிஷமா சேரும் பொழுது இட் பிகம்ஸ் அ ஹோல் பேப்பர். ஸோ மினி ஸ்டடி செஷன்ஸ் நாளைக்கு முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது. இந்த டோட்டல் ஜேர்னில நான் ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா, நீங்க வந்து எல்லா எக்ஸாமையும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்படியே 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் கன்சிஸ்டன்சின்ற ஒரு ஃபேக்டர் புடிச்சிட்டு இந்த 30 டேஸும் கூடயே டிராவல் பண்ணுவாங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. வீடியோஸ் மட்டும் பார்க்க கூடாது, நீங்க படிக்கணும். நான் படிச்சுட்டு நீங்க என்ன படிச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணும். சோ தட் யூ கேன் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்கறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றது. ஈவன் இஃப் தேர் வெரி ஸ்மால் திங்ஸ், இன்னைக்கு உங்களால ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் தான் முடிக்க முடிஞ்சது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அதை நான் பண்ணேன் அண்ட் இன்னும் பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் அது யூ நீட் டு மென்ஷன். ஓகேங்களா? இந்த பாஸ்ட் 3 டேஸ்ல தேர் ஹவ் பீன் குவைட் அ குட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலா இதுக்கு. ஐ திங்க் பீப்புள் மோர் தென் நீடிங் நோட்ஸ் அண்ட் நீடிங் நாலேஜ், தே நீடட் சம்ஒன் ஹூ கேன் டெல் தம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொன்னா ஈஸியா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். So I hope I'm being that person for you. இப்போ நீங்க சொல்லுங்க, what did you finish today? Day 3ல என்னென்ன பண்ணிருக்கீங்க? Day 2 நம்ம நேத்து வீடியோ பார்த்த பிறகு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்து போட்டு விடுங்க. இன்னைக்கு செஷனுக்கு நான் பிளான் பண்ண விஷயங்கள் இவ்வளவுதான். அண்ட் எஸ், இது ஒரு பேட்டில். எல்லா பேட்டில்லையும் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு வின், இல்லையா? பட் யார் வந்து அந்த பேட்டிலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான டைம் ஒதுக்குறாங்களோ அவங்க தான் கடைசியில வந்து கொடி பிடிச்சி நிக்க போறாங்க. ஸோ அது நீங்களா இருக்க போறீங்களா அப்படின்றது நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். And today's win, whether you have finished a paper or not, அப்படின்றது it's not just about today, it is about the next upcoming time, இல்லையா? It is showing up despite being perfect. So see you tomorrow, same time, same work, because we are not aiming for perfection, we are aiming for possibility and we'll reach it together. All the very best.